தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தங்கள் ஆட்சியில் தரம் உயர்த்தப்பட்ட மதுரை மாநகராட்சியில் தற்போது 200 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் குடிநீருக்கு அந்த கட்டணம் செலுத்துகின்றீர்கள், போதாததுக்கு குப்பைக்கும் வரி செலுத்துகின்றீர்கள். ஆக இந்த வரி எல்லாம் எங்கே போகிறது? தனியார் நபருக்கு போய்கொண்டிருக்கிறது. தனியார் நபர் என்றால் யார்? திமுக கட்சி சேர்ந்த அந்த பொறுப்புல இருக்கின்ற மாநகராட்சி இருக்கிற பொறுப்புல இருக்கின்றவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி மேயர் மதுரை மேயர் திமுக கட்சி சேர்ந்தவர். இங்கே ஊழல் நடைபெற்றது, முறைகேடு நடைபெற்றதாக ஆளுங்கட்சி சேர்ந்த திமுகவை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 5 மண்டல தலைவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஊழல் எவ்வளவு பெரிதாக இருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். சுமார் 200 கோடி இந்த மாநகராட்சியிலே வரி வசூல் மட்டும் நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, 2 குழு தலைவர்கள் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல். அதோடு சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இன்றைக்கு மதுரை மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கின்றாங்க. அவர் மீது முறையான வழக்கு பதிவு செய்யவில்லை. ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக வழக்கை போட்டு கைது செஞ்சு சிறையில் அடைத்து மக்களுடைய வாயை மூடி இருக்காங்க. இதுதான் நடந்திருக்குது. கைது செய்யப்படுகின்றவர் மதுரை மேயராக இருக்க வேண்டும். ஊழல் புரிஞ்சது மாநகராட்சியிலே, அதற்கு பொறுப்பு மதுரை மேயரும் மதுரை ஆணையாளர்களும். ஆக அவர்களை விட்டுவிட்டு அவருடைய கணவரை கைது செய்வது எந்த விதத்திலே சரியாக இருக்கும்?